நம்ம கடைசி வரைக்கும் தமிழை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. இல்லை ஹிந்தி வந்து இந்தியா முழுசுமே ஹிந்தி தான். எங்கேயோ வெளியே போனா கூட அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு இந்த லாங்குவேஜ் கத்துருந்தா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இப்போ சமீபமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதாவது ஹிந்தி வந்து இங்க தேவையில்லை, இங்க வந்து 2 லாங்குவேஜ் மட்டும் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஆனா தேசிய கல்விக் கொள்கையில 3 லாங்குவேஜ் வந்து படிக்கிறது வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அது ஹிந்திங்கிறது வந்து இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நம்ம வெளி மாநிலம் போகும்போது ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கம் ஹிந்தி அதிகமாக பேசுவாங்க. தமிழ் இங்கிலீஷை தவிர ஹிந்தியும் அதிகமாக பேசுவாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் ஹிந்தி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதர் ஸ்டேட்ல தமிழ் அவ்வளோக்குலாம் தெரியாது. அது நம்ம ஒரு ஹிந்தி கற்றுக்கிட்டா அங்கே போய் அதர் ஸ்டேட்ல போய் பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட அவங்க ஹிந்தி பேசினாங்கன்னா நமக்கு ஒரு ஹிந்தி பேசினால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனா ஹிந்தி மட்டும் இல்ல, வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் 3வது லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த நிறைய பேர் வந்து மலையாளத்தில் கேரளால இருந்து வந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆந்திரால இருந்து வந்து படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜும் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ கேரளாக்கு போனால் மலையாளம் பேச வேண்டியதாக இருக்கும். அதர் ஸ்டேட் போனால் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரிலாம் போனால் பீகார்லாம் போனால் ஹிந்தி பேச வேண்டியதாக இருக்கும். எல்லா லாங்குவேஜ் கற்று வச்சுக்கிறது நல்லது தான். படிக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டோம். எங்கள் ஸ்கூலில் வந்து ஹிந்தி கிடையாது. நாங்கள் 11th 12th தான் இங்கே அக்ரஹாரத்தில் பிபி அக்ரஹாரத்தில் சேர்ந்து படித்தோம். அங்கே வந்து ஹிந்தி கிடையாது, தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கட்டாயம் வரணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயம் தெரியல. சார் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் ஹிந்தின்னு ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்க்கு கொண்டு வந்தால் வெளியே எங்கேயாவது வேற கண்ட்ரிக்கு போகும்போது அது கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்குங்க சார். அதனால அது தேவைதாங்க சார். நீங்க படிச்சது என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். அங்க வந்து உங்களுக்கு 2 லாங்குவேஜ் தான், தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் தான். அந்த டைம்ல உங்களுக்கு வந்து 3வது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்தது அந்த டைம்ல? அப்ப இல்லைங்க சார். இப்போ ஃபியூச்சர்ல இனிமே தேவைப்படும். தமிழ் வந்து அழிஞ்சு போயிரும்னு சொல்றாங்களா, அது என்ன நினைக்கிறீங்க? அப்படி 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 இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியே இல்லைங்க சார். அதே மாதிரி இங்கிலீஷும் கொண்டு வந்தாங்க சார். இப்போ தமிழ் விட இப்போ இங்கிலீஷ் கொண்டு வந்துருக்காங்க சார். அதே மாதிரி நீங்கள் ஹிந்தி கொண்டு வந்துட்டோம்னா அதுவும் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். வெளியே எங்கேயோ வேற ஸ்டேட்டுக்கு ஒர்க்குக்கு போனாலுமே நமக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுங்கிற தைரியத்துல போவாங்க. இதனால தமிழுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அப்பெல்லாம் வராது சார். லாங்குவேஜ் 3வது தேவையில்லைங்க சார். ஏன்னா இப்போ தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, கம்யூனிகேட் இங்கிலீஷ் இருக்கு, அது மட்டும் போதுங்க சார். ஹிந்தி உள்ள கொண்டு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் தானுங்க சார். இல்ல ஹிந்தின்னு அவங்க சொல்லல, 3வது எந்த ஒரு லாங்குவேஜுமே கத்துக்கலாம். இப்ப எப்படின்னா கேரளால இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க அவங்க குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க. ஓகேங்க சார். அப்போ அவங்க வந்து மலையாளம், அவங்களோட தாய்மொழியான மலையாளம் கத்துக்கணும்னா கத்துக்கலாம். அப்போ மலையாளத்துக்கு தனியா டீச்சர் போடணும். இப்போ எங்க ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க தெலுங்கு, அவங்களோட தாய்மொழியை கத்துக்கணும் இல்லையா? இங்க நம்ம இந்தியால மாநிலம் விட்டு மாநிலம் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்க வந்து அவங்களோட தாய்மொழியை கத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு 3வதாக ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயோ வெளியே போனா கூட அவங்க ஏதோ கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு இந்த லாங்குவேஜ் கத்துருந்தா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. தெரியாத பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இருந்தா அவங்க தாய்மொழியை நம்ம கத்து கொடுக்க தேவையில்லை. அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லைங்க சார். இங்கிலீஷ் தமிழ் மட்டும் போதும் சார். வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து படிக்கக்கூடியவங்க அவங்களோட தாய்மொழியை படிக்கணும்னா எப்படி படிப்பாங்க சார்? அது அவங்க இஷ்டம் சார். நாம அதுதான் அந்த பாலிசியில கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3வது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து நிறுவனங்கள் செய்யணும்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் பாலிசியில இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 3வது ஏதோ ஒரு லாங்குவேஜ் வருது படிக்கணும்ன்றது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தானே அது சார்? எக்ஸ்ட்ரா நாலேஜ் சார். இப்போ தேவைப்படுறீங்க படிக்கலாம், தேவைப்படாதீங்க வச்சுக்கலாம். அதுக்குன்னு எல்லாரும் படிக்கணும்ல இல்ல சார். லாங்குவேஜ் கொண்டு வரலாம், தப்பு இல்லை. இப்ப மக்களுக்கு அது பிடிக்கணும் இல்லைங்க சார். வேணும்னு சொல்ல, வேண்டாம்னு சொல்ல. தேவைப்பட்டவங்க படிக்கலாம், தேவைப்படாதவங்க படிக்க தேவையில்லை. இப்போ நீங்க வேற லாங்குவேஜ் கத்துக்கணும், படிச்சுதான் கத்துக்கணும் தேவையில்லை. ஒரு வாரம் பழகினாவே அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்துடும். இதுக்காக தனியாக படிச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பேசிக்காவே இங்கிலீஷ் தெரிஞ்சாவே முக்கால்வாசி இடத்துல சர்வே பண்ணும்போது அதிகபட்சம் நம்ம தேவைங்கிற போது அந்த லாங்குவேஜ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கும், சொல்லி தருவாங்க ஹிந்தி. நீங்க படிச்சது? நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம், அதனால எங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு இருந்ததா? இந்த மாதிரி இந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா கத்துக்கணும், இங்கிலீஷ் தாண்டி நம்ம? அப்போ இல்லைங்க சார். ஆனா இப்போ இருக்கு. இப்போ வந்து இப்போ கத்துக்கணும் அப்படிங்கிற இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் நம்ம இதை கத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது இல்லையா? இங்கிலீஷ் தமிழ்ன்றது இங்க வந்து நார்மலாவே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம். இதை தாண்டி 3வதா ஒரு லாங்குவேஜ் வந்து குழந்தைங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இந்தியா ஃபுல்லா பல லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு லாங்குவேஜ், இந்தியா மட்டும் இல்ல, அதர் கண்ட்ரிஸ், பிரெஞ்சு, டச்சு, இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்மே இங்க வந்து பயிற்றுவித்தல் மொழியா இருக்கு சில ஸ்கூல்ஸ்ல. அதை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொண்டு வந்தா குழந்தைகள் வந்து வெளிநாடு போறதுக்கோ இல்லை வெளியூர் போறப்போ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுக்காக தானே அவங்க பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது கொண்டு வரது பரவாயில்ல தான், இருந்தாலும் 50-50 சார் கொடுக்க முடியும்.
ஏன்னா இப்போ கொண்டு வந்தால் இப்போ நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்குலாம் இந்த இருக்கிற லாங்குவேஜே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கத்துக்கிறதுக்கு சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிரமமாக இருக்குங்க சார். சரி, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் படிச்சா போதுங்க சார், நம்ம உலகத்துல எங்க வேணா சுத்தி நம்ம அது என்னதான் இருந்தாலும் இன்னொரு நாட்டோட லாங்குவேஜ் இல்லையா அது? என்னதுங்க சார்? இங்கிலீஷ். ஆமா, அது லாங்குவேஜ் தாங்க சார். இப்ப இங்கிலீஷ் இருந்தாவே போதும் இல்லைங்க சார், எங்க வேணா இப்ப நம்ம போலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும் இல்ல. வெளியில நம்ம தமிழ்நாடு விட்டு எங்கே போனாலும் இங்கிலீஷ் தாங்க சார். இங்கிலீஷ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார். நம்ம கடைசி வரைக்கும் தமிழை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலைங்க சார். இப்போ எந்த ஊர் போனாலும் இங்கிலீஷ் நம்மளுக்கு தேவையில்லைங்க சார். மூணாவது எந்த லாங்குவேஜ் வேணா கத்துக்கலாங்கிறாங்க, மலையாளம், தெலுங்கு. சார் ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் எங்கே போனாலும் ஹிந்தி வந்து அதிக பேசுகிறாங்க சார். ஆனால் ஹிந்தி கற்றுக்கலாங்க சார் வேணும். ஏன்னா ஹிந்தி வந்து இந்தியா முழுசுமே ஹிந்தி தான். மேக்ஸிமம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட எல்லாம் ஹிந்தி தான், ஹிந்திக்கார பசங்க தான் இருக்கிறாங்க. அதனால ஹிந்தி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, கற்றுக்கலாம். மூணாவது லாங்குவேஜ் ஹிந்தி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இருக்கலாங்க சார். அதுதானே வேணாங்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது எப்படி நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க சார். இப்போ எனக்கு பிடிக்குது ஹிந்தி, அதனால நம்ம கற்றுக்கலாங்க சார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஃபீட்பேக் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கு. நீங்க ஸ்கூலிங் பண்றப்போ உங்க ஸ்கூல்ல மூணாவது ஒரு லாங்குவேஜ் படிக்க வாய்ப்பு இருந்தா நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்கூல். அங்க உங்களுக்கு படிக்கிறப்போ மூணாவது லாங்குவேஜ் படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததா? அப்போ இல்லைங்க சார், சின்ன வயசுல இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் என்ன விருப்ப மொழி, அதான் சொல்றேன் விருப்ப மொழி. மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரே சப்ஜெக்ட். மலையாளமா, மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட். தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட். ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட். அது விருப்ப மொழி, அதில் படிக்க மாட்டீங்க. மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவருடைய மகன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, அது மாதிரிங்க ஐயா. எத்தனை நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்கள சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுறக்கும், கோந்து எடுத்துகிட்டு போகிறக்கும், தோட்டத்தில் வேலை செய்கிறக்கும், நீங்கள் போடுற பிச்சை காசை வாங்குறக்கும், க்யூவில் நிற்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க? அதனால் நாங்கள் சவால் விடுறோம், எல்லாரும் ஒரு பக்கம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் நிற்கின்றோம். எல்லாம் நில்லுங்கய்யா, எல்லாம் நில்லுங்க. ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், ஆள நினைக்கக்கூடிய கட்சிகள், புது கட்சிகள் எல்லாம் நில்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம், தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறோம். எங்களுக்கு 3 மொழி வேண்டும், 4 மொழியும் வேண்டும், 5 மொழியும் வேண்டும். ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் 2 மொழி? 56 லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, அதில் 30 லட்சம் பேர் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி, இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி 3 மொழி படிக்கிறாங்க. என்னங்க ஐயா நியாயம்? எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? அது பேசி 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 காதில் புண்ணாயிருச்சு எல்லாத்துக்கும். திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூணு, அதுக்குள்ள எனக்கு போவே விரும்பலை. எல்லாருக்கும் தெரியும் திமுக காரன் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் 3 மொழி, அதுவும் தமிழில் பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரன் நடத்துறீங்க. இங்கிலீஷில் தான் பேசணும், அப்போ தான் அவங்கள பெரிய ஆட்களாக வருவாங்க. அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு நெஞ்சத்தோடு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன். என் குழந்தை 2 மொழி கொள்ளியா, 3 மொழி கொள்ளியா, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, ஏன் நான் சொல்கிறேங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலின் ஐயா உங்கள் பேரை எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன், உங்களுக்கு பேரன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டில் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குங்க. சில பேர் தாத்தான்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க, ஏன் வயசு குறைக்கிறதுக்காக அப்பான்னு பேசிட்டீங்களா? தாத்தான்னு நல்லா தானே இருக்குது. வயசானவங்களை ஜெனரலாக தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க. அதனால் உங்களுடைய பேர குழந்தை எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், அவர் எத்தனை மொழி படித்தார், எங்கே படித்தார்? ஃபுட்பால் விளையாடுறக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போகிறாரு, தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா? போதுமா? நம்ம ஊரில் நம்முடைய மொழியை கொடிப்பிடித்து நிற்போம், உயிரை கொடுத்து நிற்போம், உறுதியாக நிற்போம். தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது, எப்பொழுதும் அழிவு வராது. இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க. ஏன்? பிரதான் அவர்கள் சொன்னதை, மத்திய அமைச்சர் சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறேன். நீங்களே 2024 PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார், இல்லைன்னு சொல்லுங்கள். சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அனுமதி இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி கையுங்காலம் வந்துருச்சு, கடிதம் போட்டாரா? PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏன்னா அவங்ககிட்ட அடிப்படை கட்டமைப்பு இல்லை, குழந்தைங்கள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க. மாற்றி மாற்றி பேசாது. தமிழ்நாட்டுக்கு கல்வியில் என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க.
பிரதான் அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க, மாற்றி பேசாதீங்க. நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப கேட்குறாரு. நீங்கள் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், அது புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கம்தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி. எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஜவஹர் நவோதயா பள்ளியில் படித்து ஐஐடி, ஐஏஎம், சிவில் சர்வீஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். ஏகலவ்யா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் படித்து ஐஐடி, ஐஎம்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள். பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள் யார் பக்கம்னு பார்ப்போம். மேபி உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீங்கள் கூட்டு வரலாம், ஆனால் எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கும் தெரியும், அவருடைய குழந்தை மேலே போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துகிட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழை நினைப்பானா? ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். களத்தில் சந்திப்போம். நான் 3 மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எங்கள் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க. பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் 2 மொழி கொள்கையை பேசுங்க, ஆனால் உங்கள் குழந்தைங்க 3 மொழி படிக்கணும். அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தானே போகிறாங்க. அதனால் பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, எந்த மொழியில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுனா அந்த டிவியில் பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலிருந்து பேசுகிறாங்க, யார் போய் பேசுகிறாங்க. இது சற்ற நீண்ட ஒரு காணொலியாக இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு காணொலிங்க. கண் முன்னால் நம்முடைய இளைய சமுதாயம் அழிவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வேண்டும். எது என்னை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது என்றால், முக்கியமாக ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை அதை மோடி அவர்கள் வாங்கி வேண்டாம் என்றதை திருத்தி கொண்டு வர்றாருன்னா, அந்த மனிதனுக்கு ஹிந்தி பேசாத ஒரு மாநிலத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும், குறிப்பாக நம்முடைய தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கும் இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். நல்லது நடக்கும், நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களை நம்பி நம்ம போனோம்னாங்க ஐயா, நம்ம குழந்தைங்க போஸ்ட் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துட்டு தெருவா சுத்தரக்கும் தாங்க ஐயா போகிறாங்க. நாங்கள் உங்கள் குழந்தைகளை இந்தியாவுடைய பிரதமராக கனவு காண்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக வர வேண்டும் என்று கனவு காண்கிறோம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும், பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும், பிஸ்னஸ் மேனாக வரணும். அது எங்களுடைய கனவு. இவங்க கனவு என்ன தெரியுமா ஐயா? உங்கள் குழந்தைகள் அடிமைகளாக, தொண்டர்களாக வர வேண்டும் என்பது இவங்க கனவு. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே பெரிய ஆளுங்க, சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்களுக்கு என்ன கைகட்டு நிற்கணும், அது வேண்டாங்க ஐயா. உடைப்போம், உங்களோடு களத்தில் இருப்போம். ஆதரவோடு நீங்கள் மோடி ஐயாவோடு இருங்கள். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை 2026 பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.